ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நூற்றுக்கணக்கான நோய்களை குணப்படுத்தக்கூடிய நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி. குழந்தைங்க இந்த ஸ்வீட்டை டெய்லி சாப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதே சமயத்தில் நல்லா எனர்ஜியாகவும் இருப்பாங்க. ஆண்கள் பார்த்திங்கன்னா டெய்லி அதிக தூரம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணும், ப்ளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ், வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நூற்றுக்கணக்கான நோய்களை குணப்படுத்தும். இதை டெய்லி பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 1 ஸ்பூன், சின்னவங்களாக இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா நோய்களுமே குணமாகும். இந்த ஸ்வீட் ரெசிபி வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரை கப் அளவு நான் பூசணி விதை எடுத்துட்டுக்கிறேன். 1/4 கப் அளவு பொரிக்கடலை எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். நான் பாதாம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6, 7, 8 சேர்த்துடுக்குறேங்க. உங்களுக்கு விருப்பமான நட்ஸு சேர்த்துக்கலாங்க. வேறு பிஸ்தா, முந்திரி அதெல்லாம் கூட சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா இந்த விதைகளோட சத்துக்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. மிக்ஸி ஜாரில் அரைப்படுற மாதிரி லேசாக சூடு ஏற்றினாலே போதும். அதனால் ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்து கொடுத்துக்கலாம். வறுத்தது பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாங்க. அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நல்லா அரைக்கும் போது நல்லா வாசம் கம்மன்னு இருந்ததுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பவுடரை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் கருப்பட்டி தான் சேர்த்துருக்கேன். கருப்பட்டியில் தான் பார்த்திங்கன்னா நல்லா சத்துக்கள் இருக்குது. நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் இருந்தால் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை இருந்தால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்வீட்னஸுக்கு இல்லைன்னா தேன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு நல்லா நான் பவுட்ரு மாதிரி நல்லா கருப்பட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நம்ம விதைகள்லாம் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது கூடயே பார்த்திங்கன்னா கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கருப்பட்டி அரைச்சி சேர்க்கறதுனால கொஞ்சம் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துட்டுக்கிறேன் கருப்பட்டியை. நீங்கள் பாகு காய்ச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா நொறுக்கி விட்டுக்கலாம். நம்ம நல்லா கட்டி இல்லாமல் நொறுக்கி விட்டதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா முழு பூசணி விதை 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டுக்கிறேங்க. ஏன்னா நம்ம உருண்டை பிடிச்சி சாப்பிடும்போது பூசணி விதை கடிப்படும் போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் முழு பூசணி விதை சேர்த்துட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா நெய், நல்லா உருக்கின நெய் சேர்த்துட்டுக்கிறேன். நல்லா சூடாக இருக்கிறதுனால கை வைக்க முடியாது. அதனால் ஒரு கரண்டி வச்சு நான் கலந்து விட்டுக்கிறேன். லேசாக கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த உருண்டை ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுட்டு ஒரு ஏர்டைன் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிட்டா போதுங்க. நூற்றுக்கணக்கான நோய்களை குணப்படுத்தக்கூடிய சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 33 சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். மில்லட், ஆட்டா மாவு, சப்பாத்தி மாவு, வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.